வாங்க மக்களே, வணக்கம் மக்களே. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. வாங்க, 15 நாள் ஆச்சு விதை போட்டு, நம்ம கீரை விதை. வாங்க அறுவடை பண்ணலாம் நம்ம. வாங்க. பாருமா, வீட்டில் விதை வாங்கி போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி. நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் விதை வாங்கி வீட்டுங்களை ஒரு தொட்டியில் போட்டிங்கன்னா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா 15 நாளில் வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருமா கீரை. இங்கே கீரை பொரியல் தான் இன்றைக்கி வீட்டில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அரைக்கீரை எவ்வளோ அழகாக வந்துக்கிறாரு பாருங்க. நம்ம கட் பண்ணி விட்டுட்டா என்ன பாருமா, பாருங்கள். நீங்களும் வீட்டில் ஒரு சின்ன சின்ன தொட்டிங்களில் போதும், புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வளர்க்கலாம் நம்ம. இந்த இன்னும் கொஞ்சம் அறுவடை இருக்குது, பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான கீரை நம்மளுக்கு தோட்டத்துலேருந்து கிடைக்குது, மாடி தோட்டத்துலேருந்து. ஓகே கண்ணு, இந்த பாருங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கீரை குழந்தைங்களும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அங்கங்கே மருந்து தெளித்து அவங்க கொடுக்குறதோட நம்ம காய்கறி, அரிசி கழுவின தண்ணி எல்லாமே போட்டு கொடுக்கலாம். காய்ங்க வேஸ்ட்டு காய்கறிங்க, வேஸ்டான பொருள் ஒன்று கூட நான் விட மாட்டேன். எல்லா செடிங்களுக்கு தான் போட்டுருவேன். தண்ணி கிண்ணி, மீன் கழுவு தண்ணி, காய்கறி கழுவு தண்ணி எல்லாம். இந்த பாருங்கம்மா வந்துடுச்சு. இப்போ பொரியலும் பண்ணலாம், நம்ம கடைஞ்சிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இது சிகப்பு கீரைம்மா. இந்த பாருங்க, விதை தான் போட்டேன், அழகாக வந்துட்டாங்க. வந்து ஃபுல்லாக வளர முட்டோம். சூப்பராக தண்ணிங்கெல்லாம் விட்டு அழகாக இருக்குது பாரு. அது வளரட்டும், அறுவடைக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்போ பாருங்கள், விதை தான் வாங்கி போட்டுது. இது இந்த கீரை பாருங்கள், கீரை தண்டு. இது 6 மாத கீரை தண்டு, அதுவும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் அறுவடை பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். விதைங்க போட்டு முளைக்கிறது இதெல்லாம். அடுத்தது புதினா பாருங்க. வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கிட்டு வரோமா, வாங்கிட்டு வந்தோன்னா இந்த சமையலுக்கு எடுத்துகிட்டு அந்த குச்சி எடுத்து வந்து நட்டு வைப்போம். ஒரு குழந்தைங்கிட்ட கொடுத்தது மாதிரி நட்டு வச்சாக்கா சூப்பராக வளரும். பிள்ளைங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். புதினா இதெல்லாம், பச்சை மிளகாலாம் இந்த விதை வந்து போட்டுக்கிறோம் பாருங்க. இது வந்து பஜ்ஜி மிளகா சும்மா போட்டு விட்டு வந்துட்டாங்க. அப்படியே அந்த விதைங்களை கழுவி கொட்டினேன்னா வந்துட்டாங்க. இது பெருசான போது காட்டுறேன் உங்களுக்கு. பஜ்ஜி மிளகாய் இதெல்லாம் இந்த விதை போட்டது. அடுத்தது மணத்தக்காளி கீரைம்மா. இந்த பாருங்கள் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாகுது. இது வயிறு வலிக்கு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது. இது டெய்லி செய்து கொடுத்தோம்னு நினச்சிக்கோ. கொஞ்சம் தேங்காய், பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு தாளித்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது வயிறு வலிக்காரங்களுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம வீட்டுங்களே வைக்கலாமா, ஒரு சின்ன சின்ன தொட்டிங்களை வைங்க. மணத்தக்காளிக்கு எல்லாம் அழகாக வந்துடும். அது எங்கன்னா விதைப்பட்டால் கூட வந்துடும். அடுத்தது பச்சை மிளகா போகலாம் நம்ம. இது கொடை பச்சை மிளகா. இதில் வந்து இஞ்சியும் அப்படியே வருதுங்களா, இஞ்சி இது கொடை மிளகா 2 கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டல, அது அடுத்த வாட்டி வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் கொடை மிளகாக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கும். கீரைக்கு ஒரு பச்சை மிளகா வேணால, ஒரு 4 பச்சை மிளகா நம்ம கிளிக்கலாமா. இந்த பாருங்க, அங்கே ஒன்று இருக்குங்களா, அதோ இவர் தான் பெருசாக இருக்கிறாரு. பாதி மிளகா கிள்ளியாச்சு, அவ்வளோதாம்மா. இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாம்மா. மணத்தக்காளி கீரை, இன்னைக்கு கீரைங்க தான் இன்றைக்கி பொரியல் எங்கள் வீட்டில். அவ்வளோதாம்மா, மணத்தக்காளி கீரை இன்றைக்கி பொரியல். இன்றைக்கி அரைக்கீரை வந்து கடைஞ்சிட்டு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா இருந்தார், கட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். குக்கீஸ் நான்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தாங்கங்களே.